லஞ்சத்தை எடுத்து போராடி அதுக்கு என்ன கை செய்தனாக்கா அதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவில் நான் ஹீரோ, நான் ஹீரோ. நான் லா அபைடிங் பர்சன், குட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, social worker. I am fighting for national welfare. நீதிபதி கர்ணன் தற்போதைக்கு கைதி கர்ணனா மாறி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மேல ஊழல் புகார் அவர் சொல்லியிருந்தார். இந்த ஒரு ஊழல் புகாரை நீங்க நேர்ல ஆஜராகி எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்த கர்ணனுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைது வாரண்ட் எல்லாம் பிறப்பிச்சார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு. இது இன்னுமே கொஞ்சம் சிக்கலா போக போக அப்புறம் நான் இப்போதைக்கு மெடிக்கல் லீவ்ல போறேன் அப்படின்ற மாதிரி கர்ணன் அவர்கள் எங்க இருக்கார் அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு தலைமறைவா இருந்தாரு. அதே நேரத்தில் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு ஒரு 6 மாசத்துக்கு அவர் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கும் போதே நீதிபதி கர்ணன் அவர்கள் ரிட்டையரும் ஆயிட்டார். சோ இப்போதைக்கு அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கொல்கத்தா போலீஸ் தமிழ்நாடு போலீஸுக்கு கேட்க, சரி இப்போதைக்கு கர்ணன் எங்க இருக்கார், போலீஸுக்கு தெரியாம எங்க இருக்க முடியும், அப்படி தேடி பார்த்ததுல கோயம்புத்தூர்ல மலுமிச்சம்பட்டியில ஒரு ரெசார்ட்ல அவர் தலைமறைவா தங்கி இருக்கார் அப்படின்ற ஒரு ரகசிய தகவல் போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சு நேத்து சாயங்காலம் அவர் அங்கிருந்து கைது பண்ணி சென்னை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஏர்போர்ட்லயே பயங்கரமான ஒரு கூட்டம். கர்ணன் அவர்கள் வராரு, அவர்கிட்ட என்ன ஏது கேட்கணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டம் காத்துட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே பதில் கொடுக்கறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. நேரடியா கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு பிளைட்ல கொல்கட்டாவுக்கு கர்ணன் அவர்கள் கொண்டு போக போறாங்க. சோ கர்ணன் அவர்களுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் இருப்பார் இல்லையா, என்னதான் கர்ணன் ஜட்ஜா இருந்தாலும் அவருக்கு ஒரு வழக்கறிஞர் வேணும் இல்லையா. அந்த வழக்கறிஞர் நிறைய வாதங்களை முன் வச்சிருக்கார். எங்களோட கிளையண்ட்டுக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படல, என்ன ஏதுன்னு கேட்காமயே கைது பண்ணிருக்காங்க, இதுல நிறைய உரிமை மீறல்கள் நடந்திருக்கு, அவரை விடுவிக்கணும் அப்படின்னு நிறைய வாதங்கள் எடுத்து வச்சாலும் சுப்ரீம் கோர்ட் சிம்பிளா சொல்லிட்டாங்க, பாருங்க இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது, கோர்ட் லீவ்லாம் முடிஞ்சு முழுசுமா செயல்பாடுகள் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இது பத்தி பேச முடியும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டை பகச்சிட்டேன்னா சும்மா விட மாட்டோம் டோய் அப்படின்றதுதான் அவங்க சொல்லாம செஞ்சு காட்டியிருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. பார்ப்போம் கர்ணன் கேஸ்ல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஜட்ஜ், அவ்வளோ சீக்கிரம் அப்படி தூக்கி உள்ள உட்கார வச்சாங்கன்னா அந்த நீதிமன்றத்துக்கும் சரி நீதித்துறைக்கும் சரி இருக்கிற அந்த ஒரு மதிப்பு மரியாதைன்றது காத்துல பறக்க விட்டுருவாங்க. என்ன நடக்குதுன்றது பொறுமையா பார்ப்போமே. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.